ஒரு அழகான அமைதியான கிராமம் இருந்தது. அங்கே பசுமையான வயல்கள், பூக்கள், மகிழ்ச்சியான பண்ணை வாழ்க்கையெல்லாம் இருந்தது. இந்த கிராமம் ஒரு சிறிய கதையை சொல்ல காத்திருந்தது. இந்த பண்ணையில் ஒரு பூனை வாழ்ந்து வந்தது. இந்த பூனை ரொம்பவே சோம்பேறி. நாளும் முழுக்க தூங்குவதுதான் அதற்கு மிகவும் பிடிக்கும். வேலை செய்ய நினைத்ததே இல்லை. அதே பண்ணையில் ஒரு கோழியும் இருந்தது. இந்த கோழி ரொம்ப புத்திசாலி. அது தினமும் காலையிலேயே எழுந்து உணவு தேடி உற்சாகமாக வேலை செய்தது. ஒரு பக்கம் பூனை தூங்கிக் கொண்டிருந்தது, மற்றொரு பக்கம் கோழி உழைத்து கொண்டிருந்தது. இருவரின் பழக்கங்களும் முழுக்க முழுக்க வேறுபட்டவை. நாட்கள் கழிந்தன. பண்ணையில் உணவு மெதுவாக குறையத் தொடங்கியது. ஆனால் பூனை அதை பற்றி கவலைப்படவில்லை. அது மீண்டும் தூங்கிக் கொண்டே இருந்தது. ஆனால் புத்திசாலி கோழி யோசித்தது. எப்படி உணவை சேமிக்கலாம் என்று திட்டமிட்டது. தினமும் சிறிது சிறிதாக தானியங்களை சேர்த்து பாதுகாப்பாக வைத்தது. ஒரு நாள் பூனைக்கு மிகவும் பசி எடுத்தது. சாப்பிட எதுவும் இல்லை என்று புரிந்தது. அப்போதுதான் சோம்பேறித்தனம் உதவாது என்று உணர்ந்தது. அதே நேரத்தில் கோழி சேமித்திருந்த உணவால் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அதன் உழைப்பு இப்போது பயன் தந்தது. பூனை கோழியை பார்த்தது. அதன் உழைப்பையும் புத்திசாலித்தனத்தையும் புரிந்து கொண்டது. மனதில் ஒரு நல்ல பாடம் அப்போது உருவானது. குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? உழைப்பும் புத்திசாலித்தனமும் இருந்தால் வெற்றி நிச்சயம் நம்மை தேடி வரும்.